ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, விலை மதிப்பில்லாத அற்புதமான பரிசு ஒன்றை உன் சாயப்பா உனக்காகவே உன் கைகளில் சேர்ப்பிப்பதற்காக தான் வந்துள்ளேன். அதனாலதான் தாமதிக்காம உடனே வா. உனக்கு சில தெளிவுகளை எல்லாம் உண்டாக்கி உன் வாழ்க்கையை பற்ற புரிதலையும் ஏற்படுத்த போறேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன். எப்போதுமே பிரச்சனைகளை நீ பெருசா பக்கத்திலே வச்சுக்கிட்டு பாக்குறதுனாலதான் அதை உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாம சரி செய்யவும் முடியாம குழப்பத்திலேயே வாழ்கிறாய் என் செல்லமே. எப்போதுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை உனக்குன்னு நினைக்காம மற்றவங்களுக்கு வந்த பிரச்சனை போல கொஞ்சம் தூரமாகவே வைத்து பழகு. பிரச்சனைகள் தூரமா இருந்தா நிம்மதியும் அமைதியும் உன் வாழ்வில் பக்கத்திலேயே இருக்கும். எந்த வகையிலும் உன் வாழ்வில் துன்பம் தரக்கூடிய விஷயங்களை நான் கொடுக்கவே மாட்டேன். அதே போலதான் நீயும் உன்னுடைய எண்ணங்களை எப்போதும் உயர்ந்ததாகவும் மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய வகையிலும் அமைச்சுக்கணும் என் செல்லமே. ஒருத்தர் கவலையோட இருக்காங்க, வருத்தத்தோட இருக்காங்கன்னா அவர்களுக்கு நீ அன்பையும் ஆறுதலையும் கொடுப்பதில் உனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துவிடுமா என்ன? வெறும் பேச்சாக தானே பேச போற, கொஞ்சம் நேரம் செலவழிக்க போற, அவ்வளவுதானே தவிர அதனால் நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட இல்லையா? யாராவது ஒருவர் வருத்தத்தோடோ வேதனையோடோ அல்லது கலக்கத்தோடோ அல்லது மன அமைதி இழந்தோ இருந்தால் உன்னால் முடிஞ்ச அவர்களுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க பாரு. அப்படி நீ செய்யக்கூடிய இந்த சிறு விஷயம் கூட மிகப்பெரிய உதவியாக அவர்களுக்கு படும். அவங்களது உதவி நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்கன்னா, மனசளவுல நிம்மதி அடைஞ்சாங்கன்னா அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை உன் வாழ்க்கையில உண்டாக்கும். காரணம் இல்லாமல் நான் இதை சொல்லல. உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை உருவாக்கணும், அதுக்கு நீ நிறைய நன்மைகளை சேர்க்க வேண்டிய வேலை இருக்கிறது என்பதற்காக தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய சொல்கிறேன் என் செல்லமே. முதல்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு நீ நல்லது செய்யும் போதும் நன்மை செய்யும் போதும் உனக்கே ஒரு புது அனுபவமா தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா நாளடைவுல அதுவே உனக்கு பழக்கமாகிடும். எப்போது நீ நல்லது செய்ய தொடங்கினாயோ அப்போதிலிருந்தே அது உன் பழக்க வழக்கத்திலும் குணத்திலும் ஒன்றாகிவிடும் என் செல்லமே. இப்போதைய உனது வாழ்க்கை சூழ்நிலை வேணுமானா உனக்கு ஏற்ற மாதிரி இல்லாம நீ நினைச்சதற்கு மாறாக இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் அது அத்தனையையும் உனக்கு சாதகமாகவும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்திலும் நான் அமைச்சு காட்டுறேன். நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சினா உன் மனசுல கவலைகளை கொடுக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் பத்தி நினைக்கிறதையே நிறுத்திடு. உன் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்தாலே எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில கிடைச்சிடும் என் செல்லமே. தவறுகளா இருந்தாலும் சரி, அந்த தவறுகளை செஞ்ச மனிதர்களாக இருந்தாலும் சரி, மன்னிக்கும் பழக்கத்தை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. வாழும் நாட்களில் மகிழ்ச்சி எனும் சிறகுகள் உன்னுடனேயே இருக்கும் அல்லவா? அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீயும் எப்போதும் அமைதியோடு கூடிய அன்பை எல்லாருக்கும் கொடுக்க பழகு. மற்றவருடைய செயல்களையும் மற்றவருடைய குணங்களையும் மாற்ற முயற்சி செய்யறதை விட்டுட்டு உன்னுடைய எண்ணத்தை நீ மாத்திக்கிட்டினா நீ வாழுவது மிக சுலபமாக நிம்மதியானதாக இருக்கும். ஆமியன் செல்லமே. அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு அவர்களுடைய செயல்களை பற்றி குறை சொல்வதை விட்டு விட்டு அவங்க மனசை மாத்தணும், அவங்களுடைய செயல்பாட்டை மாத்தணும், அவங்களோட குணத்தை மாத்தணும்னு நினைச்சு நீ மனவேதனை அடைவதை நிறுத்திவிட்டு உன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு வாழ பழகு. எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு அனுசரிச்சு வாழ பழகிட்டினா அப்புறம் உன் வாழ்க்கையே மிகவும் சந்தோஷமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லை, அது எனக்கு ஒத்து வராது, இந்த இடம் எனக்கு சரியா வராது, அந்த இது எனக்கு புதுசா இருக்குன்னு எல்லா இடங்களையும் எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் பத்தி யோசிச்சினா உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது. நீ யாருக்கும் அஞ்சியும் வாழ வேண்டாம், யாரிடமும் போய் கெஞ்சியும் வாழ வேண்டாம். உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையா நேர்மையா வாழ்ந்தா போதும். உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உன் சாயப்பா நான் செஞ்சு கொடுப்பேன். முடிஞ்சா எல்லாரிடமும் அன்பை செலுத்து. அதை விட முடிஞ்சா எல்லாருக்கும் உனக்கு தவறு செய்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் மன்னிப்பை கொடு. அன்பும் மன்னிப்பும் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்கதான் உன் மனம் நிம்மதி அடையும். உன்னை போல இன்னொருத்தனை நான் இந்த உலகத்துல படைக்கவே இல்லை. அதே போலதானே நீயும் ஒரு மனிதனை போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு யோசிக்கவும் கூடாது. ஏனெனில் எல்லாருமே அவரவர் ஆத்மாக்களாலும் கர்ம வினைகளாலும் தான் அவர் செயல்களை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓம் சாய்ராம்.